மார்னிங் ஃபுல்லா என்னோட எனர்ஜி எல்லாத்தையும் நான் ஸ்கை பார்க்லயே ட்ரெயின் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நாங்க வியூ பாயிண்ட்ஸ் பார்க்க கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நார்மலாவே ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப குளிரா தான் இருக்கும். அதுவும் இல்லாம நாங்க ரெய்னி சீசன்ல போனனால ரொம்ப ரொம்ப கோல்டா இருந்தது. நாங்க போனதுலேருந்து 2 சாக்ஸ் போட்டுட்டு இருந்தேன். லைக் மேல மேல 2 சாக்ஸ் போடலன்னா, என்னால அங்க குளிரே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்க வந்து ஒரு சொவீனியர் ஷாப் போயிருந்தோம். நான் ரொம்ப டிட்டர்மைண்டா இருந்தேன். இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கண்டிப்பா வாங்கணும்ன்ட்டு. இனிமேல் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கலெக்ஷன ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்ட்டு. என் தங்கச்சி வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் சூஸ் பண்ணியிருந்தா. ஆனா எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. பிகாஸ் அது ரொம்ப கலர்லெஸ்ஸா இருந்தது. அதனால இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். நான் சூஸ் பண்ண மாரி நாங்க அதுதான் வாங்குனோம். அத நாங்க கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, நாங்க அதுக்கு முந்தின நாளே நாங்க சாக்லேட் ஃபேக்டரியிலேயே நெறைய சாக்லேட்ஸ் வாங்கிட்டோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு, நாங்க ரெசார்ட்டுக்கு கெளம்பிட்டோம். ஆக்சுவலி நெக்ஸ்ட் டே தீபாவளின்றனால அங்க ஸ்கையே ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. ஆக்சுவலி என்னன்னா, லைக் சென்னையிலலாம் வந்து ஒரு 11:00 வரையுமே எல்லாமே ரொம்ப ஹேப்பனிங்கா இருக்கும். எல்லாருமே முழிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனா இங்க எல்லாரும் சீக்கிரமா தூங்க போயிடுறாங்க. ரெசார்ட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நாங்க மறுபடியும் கொஞ்சம் ஷாப்பிங் போயிருந்தோம். அங்க வந்து என்னோட தங்கச்சி வந்து இந்த கீ செயின் வாங்கியிருந்தா. பட் என்னோட கீ செயின் இதோட ரொம்ப கூலா இருக்கும். அண்ட் தென் இதுதான் என்னோட கீ செயின். ஆக்சுவலி இந்த கீ செயின்ல ஒரு ரொம்ப கூலான ஃபீச்சர் இருக்கு. என்னன்னா, இதுல வந்து இந்த மாரி லைட் எரியும். லைக் இது நம்ம டார்க்ல பார்த்தா நல்லா லைட்ஸ் தெரியும். அண்ட் தென் சொவீனியர் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே தீபாவளின்றனால நாங்க இந்த பட்டாசுலாம் நெறைய வெடிச்சிட்டு இருந்தோம். அண்ட் திஸ் இஸ் த பெஸ்ட் தீபாவளி ஐ எவர் ஹேட்.